ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம செப்டம்பர் மாத பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் 2 இல்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதன் பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சூரியன் அவர் எப்பயுமே மாதம் மாறும்போது ஒரு புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. இந்த செப்டம்பர் மாதம் பாதியில 17ஆம் தேதி அவர் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுபிட்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அ ஆட்சி பலத்துக்கு வரப்போறார். துலா ராசிக்கு வரப்போறார். ஸோ இதுவே காலபுருஷன் 7ஆம் வீடான துலா ராசியில சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமரப் போறாரு. இதுவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகங்களும், சிறப்பான யோகங்கள குடுக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி சூரியன் கன்னி ராசியில புதனோடையும் சேரப் போறார். உச்சம் பெற்ற புதனோட சேரப் போறாரு. புதாதித்ய யோகம் உள்ள ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில பலம் பெற்று நிற்கிறாரு. ஸோ ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மிக பயனுள்ள காணொளியா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். அன்பார்ந்த ரிஷப் ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கான மாதமா தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கான காலமா தான் அமைஞ்சிருக்கு. "அடிச்சாடு கபிலா, இது நம்ம காலம்" அப்படின்ற மாரி உங்களுக்கான காலம் தான் இந்த செப்டம்பர் மாதம். என்ன காரணம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். மாத கிரகம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கலாம் தான். இதுல உங்களுடைய ராசிக்குன்னு பார்க்கும்போது, உங்க ராசி அதிபதி சுக்கிரன் தானே. அவருடைய நிலையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அந்த சுக்கிரன் எங்க வரப்போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்துல இருந்து ஆட்சி பலத்துக்கு வரப்போறாரு. 0ல இருந்தவங்க ஹீரோவாக போறீங்க. ஸோ அந்த அளவுக்கு சிறப்ப உங்கள மாத துவக்கம் முதல் நாள்லயே செப்டம்பர் 1ஆம் தேதி கன்னி ராசியிலேருந்து நீச பலத்த விட்டு ஆட்சி பலத்துக்கு வரப்போறாரு. ஆட்சி மட்டும் கிடையாது. துலா ராசி பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு மூலத்திரிகோண வீடு. அப்ப அவரு நல்ல பலம் பெறக்கூடிய நிலையில அவரு தன்னோட ஆட்சி வீட்ல மூலத்திரிகோண வீட்ல துலா ராசியில சொந்த வீட்ல அமர்றாரு. உங்க மனம் என்ன விரும்புதோ அது எல்லாத்தையும் அடைய போறீங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மளால அடைய முடியுமா? அப்படின்னு ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் உங்க கையில சேரப்போகுது. தெய்வாதீனமா அதெல்லாம் நடக்க போகுது. நீங்க அதில ஆச்சரியமே பட வேண்டாம். இது நடக்கணுன்றது விதி நடக்கும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு இயற்கை அசுபர்களான சனி, ராகுவும், இயற்கை சுபரான குருவும் நல்ல பலன குடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஸ்தானத்தில தான் இருந்துட்டு இருக்காங்க. அது அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இவங்கலாம் ஆண்டு கிரகம் இல்லையா? அதனால சனி எங்க இருந்தாரோ அதே இடத்துல தான் இப்பயுமே இருக்கிறாரு. குருவும் அதே இடத்துல கடகத்தில தான் இருக்காரு. கும்ப ராசியில 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில ராகு இருக்கிறாரு. ஸோ இது ஒரு சிறப்பான விஷயம். இந்த 10ஆம் இடத்துல கும்ப ராசியில ராகு இருக்காரு இல்லையா? இதில ஒரு சிறப்பு இருக்கு. 10ல ஒரு பாம்பாவது வையின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ராகு 10ஆம் இடத்துல ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. உங்களுக்கு தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றங்களையும், புது புது தொழில் வாய்ப்புகளையுமே குடுக்கக்கூடிய அமைப்ப அந்த ராகு குடுப்பாரு. அதோட ரொம்ப முக்கியமா, இந்த மாதம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்றாரு. செவ்வாய் அமர்ந்தது மட்டும் இல்லாம, அவர் அங்கு குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரு. ஸோ 2ஆம் இடத்துல செவ்வாய். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரனுடைய இன்னொரு வீட்ல அவர் போய் அமரப் போறார். சொந்த வீட்ல அமர்றாரு. அது ஒரு பலம். அதுக்கு அடுத்ததா 10ஆம் இடத்துல ராகு. அதாவது இந்த செவ்வாய் 2ஆம் இடத்து செவ்வாய், 6ஆம் இடத்து சுக்கிரன், 10ஆம் இடத்து ராகு. இவங்க 3 பேத்துக்கும் ஒரு திரிகோண தொடர்பு. அதாவது ஒரு முக்கோணத்தோட 3 புள்ளியில இணையறாங்க. யார் யாரு? என்னென்ன ஸ்தானங்கள்ல இணையறாங்க அப்படின்னா, உங்களுடைய வாக்குஸ்தானம், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சேவை ஸ்தானம், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். அதனால இந்த மாசம் நீங்க நெறைய பேசுவீங்க. பேசிக்கிட்டே இருங்க. பேச பேச காசு. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒவ்வொரு பொருளாதாரத்தில உங்களுக்கு ஒரு ஏற்றத்த குடுக்க போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, உங்களோட சேவையினால உங்களோட பேச்சின் மூலியமா அடுத்தவங்களுக்கான நல்ல ஆலோசனைகள், நல்ல விஷயங்கள குடுத்து, குறிப்பா சொல்லணும்னா ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் மருத்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமா இந்த மாதம் அமையப் போகுது. நீங்க இப்போ மருத்துவரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க மருந்து, மாத்திரைலாம் குடுக்க வேணாம். உங்க வார்த்தைகளே அவங்கள ஒரு நோயாளியுடைய நோய குணப்படுத்தும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. அதனால இன்னொரு விஷயம் சொல்லிர்றேன். இந்த குறிப்பிட்ட காலகட்டம், இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லத மட்டுமே பேசுங்க. இந்த மாதம் மட்டும் இல்ல. எப்பயுமே அப்படிதான் இருக்கணும். ஏன்னா உங்க வாக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு உக்கிரமான பலத்தில இருக்குன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்றீங்கனாலும் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா ஒரு மந்திர பலம் பெற்று நிக்குது. வாக்குஸ்தானமும், உங்களுடைய சேவை ஸ்தானமும், தொழில் ஸ்தானமும். அப்ப நீங்க பேச பேச காசு அப்படின்னும்போது நீங்க என்ன பண்ணணும்? பேசினால்ட்டயே பேசிட்டு இருக்கக்கூடாது. புது புது நபர்கள தேடி தேடி போய் பழகணும். பழகுறது மூலமா புது புது பழக்கவழக்கங்கள ஏற்படுத்திக்கிறதுனால, நல்ல வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றது தான்
இந்த திரிகோண நிலையோட அ பலனா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இயற்கை சுபகிரகமான, முழு சுபகிரகமான வியாழன் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்ச பலத்துல இருக்காரு. முழு சுபகிரகம் 3ஆம் இடம்ன்ற மறைவு ஸ்தானத்துக்கு போறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது. காரணம் என்னன்னா, அ குரு வந்து உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில 8, 11க்கு அதிபதி. ஸோ 8ஆம் இடமும் ஒரு மறைவு ஸ்தானம் தானே. ஸோ அந்த மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி, லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் இன்னொரு மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு போம்போது, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில குருவுமே உங்களுக்கு நல்லது தான் செய்ய போறாரு. இது ஒரு சிறப்பு. அதுபோக லாபஸ்தானத்தில ஏற்கனவே சனி இருந்துட்டு இருக்காரு. அந்த குருவுடைய இடமான மீன ராசியில லாபஸ்தானத்தில சனி இருக்கார் இல்லையா? அந்த சனிக்கு குருவோட பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. அதனால சனியாலயும் உங்களுக்கு யோகம் தான், குருவாலயும் யோகம் தான், ராகுவாலயும் யோகம் தான். செவ்வாய், சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகத்த செய்யக்கூடிய நிலையில வந்துட்டாங்க. இதில இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா? கன்னி ராசி. அந்த கன்னி ராசியில கன்னி ராசியோட அதிபதி புதன் வந்து அமரப் போறாரு. அவர் வந்து கன்னி ராசியில புதன் உச்சம் பெறக்கூடிய நிலை. புதன் உச்சம் பெறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன யோகம் அப்படின்னா, உங்க யோகாதிபதி உச்சம் பெற்றா உங்களுக்கு யோகம் தானே. உங்களுக்கு நல்லது நினைக்கிறவருக்கு நல்ல அதிர்ஷ்டங்களும், யோகங்களும் கிடைச்சா, அது உங்களுக்கு கிடைச்ச மாரி தானே. ஸோ அந்த வகையில புதன் முழு பலம் பெறதுனால, நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள், மனசுல என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடையக்கூடிய யோகம், இதெல்லாம் நிச்சயமா கிடைக்க போது. அது சாதாரண நிலையில உச்சம் மட்டும் இல்ல. மாத துவக்கத்தில அவர் வந்து உச்ச ஸ்தானமான கன்னி ராசிக்குள்ள சிம்மத்திலருந்து கன்னிக்குள்ள வந்துடுறாரு. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 17 பிற்பகுதி மிட்லேருந்துன்னு வச்சுக்கோங்களேன். பாதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, சூரியனும் அந்த புதனோட சேர்ந்துறாரு. ஆக உங்களோட 5ஆம் இடத்துல புதாதித்ய யோகம். ச புதாதித்ய யோகம் வந்து நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்து, பொருளாதார உயர்வு, உங்க பேருக்கு நல்ல ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய நிலை, அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் குடுக்கக்கூடிய தன்மை தான் வந்து புதாதித்ய யோகம். ஸோ அந்த புதாதித்ய யோகம் கிடைச்சு 5ஆம் இடத்துலேருந்து புதாதித்ய யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை மகனுக்குமான உறவு சிக்கல், மன முரண்பாடுகள் இதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அத தவிர்த்துக்கங்க. அது 2வது வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தில உங்களோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழ இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கும் உங்களுக்குமான என்ன கருத்து முரண்பாடுகள் நெறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும், புதனும் புதாதித்ய யோகம் குடுக்கக்கூடிய அந்த சூரியனும், புதனுக்கும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஸோ அந்த சனி, சூரியன் சமசப்தம பார்வையில வர்றதுனால, ஒண்ணுக்கு ஒண்ணு இயற்கை பகை கிரகமா இருக்கிறதுனாலயும், ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும். பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. அதையும் நான் உறுதியா சொல்றேன். எதனால இந்த பிரச்சனைகளும் வருது அப்டின்னா, உங்களோட வாக்குஸ்தானத்தில இருக்கக்கூடிய செவ்வாயும், ராகுவும், சுக்கிரனும் ஒருத்தர் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்ன பேசணும்னு தெரியாம நல்லதுக்கு சொல்றேன்னு நெனச்சு நீங்க சில விஷயங்கள சொல்றது அவங்கள காயப்படுத்துற மாதிரி இருக்கலாம். அதனால தான் அந்த சிக்கல் வருமே தவிர்த்து, வேற ஒண்ணும் பெரிய பிரச்சனைகளா இருக்காது. மத்தபடி பொருளாதார ரீதியாவும் சரி, நற்பெயரோட, புகழோட, சந்தோஷமா, ஹேப்பியா நீங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. பயன்படுத்திக்கங்க. மேலும் இந்த கோச்சார நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோக பலன குடுக்க தயாரா இருக்கு. அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதாவது முக்கியமான காரணமா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் ஏற்பட போகுது. அப்புறம் குருவுக்கும், சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பு ஏற்பட போகுது. வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பா இந்த மாதத்தில நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் இங்க வந்து ரொம்ப 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 நம்ம ஒரு சிறப்பான இந்த மாதம் துவங்குற முதல் நாள்லயே ஸோ அதுதான் வந்து இங்க ஒரு சிறப்பு அம்சம். அதாவது சுக்கிரன் வந்து சுபிட்ச காரகன், மகாலட்சுமியோட அம்சம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதாவது சூனிய பலத்துக்கு போயிருக்கிறது வந்து, திரும்ப முழு பலத்தோட வந்து நிக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே வந்து 2 குருவும், சுக்கிர குருவும் சரி, அ அசு இவரு நம்ம வியாழ குருவும் சரி 2 பேருமே பலம் பெற்று இருக்கிறதுனால, அ எல்லாரோட மனதிலயும் அமைதியும், சாந்தமும் நிலவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா பொருளாதார உயர்வும் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில இவ்வளோ நாள் நம்ம பல சிக்கல்கள, போராட்டங்கள பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். விலைவாசி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான போராட்டம், பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தணிவடையறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் துவக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த அரசுக்கும் மக்களுக்குமான போராட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொடர தான் செய்யும். சூரியன், சனியோடைய சமசப்தம பார்வை நம்ம நம்ம ராசி பலன்ல பார்க்கும்போது, ராசிகளுக்கான பலன் பார்க்கும்போது நம்ம அத சொல்லியிருந்தோம். சனி, சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால, தந்தை, மகன் பிரச்சனை, தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. நீங்க தான் தலைமை அதிகாரினா, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அரசாங்கம்ன்னு பார்க்கும்போது, அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஆனா, இதுலலாம் 2 பேத்துக்குமே சுமூகமான தீர்வு கிடைக்கும்ன்றது தான் அந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி
கோச்சார பலன் அப்படின்றது வந்து ராசிய அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. ராசிய தீர்மானிக்கிறது சந்திரன். மனோகாரகன் சந்திரன். அப்ப மனசுல நம்ம எத பதிய வைக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் வந்து நமக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள நீங்க முழுமையா நாங்க இல்லாத எதையும் சொல்லல. கோச்சாரப்படி ராசிக்கு இங்க இந்த கிரகம் இருந்தா இந்த பலன குடுக்கும். இந்த கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் குடுக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இவர் இருந்தா இந்த பலன குடுப்பாங்க. அப்படின்ற ஜோதிட விதிகளின் அடிப்படையில, கோச்சார அடிப்படையில உங்களுக்கான பலன்கள குடுத்துருக்கோம். இத நீங்க அப்படியே எடுத்துக்கணும். நம்பிக்கையா எடுத்துக்கிட்டு, அத மனசுல பதிய வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி, நீங்க வந்து செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு முழுமையான வெற்றிய கோச்சார கிரகங்கள் குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இது மட்டும் போதுமா? கோச்சார பலன் பார்த்துட்டா மட்டும் போதுமா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்கு எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, விதி, மதி, கதி அப்படின்ற அடிப்படையில குடுத்துருக்காங்க. அதாவது விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகம், லக்னம். லக்னத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்லாம் என்ன நிலையில இருக்காங்க, அ பிளஸ் நமக்கு நடப்பு நேரம் தசாபுத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பலன். அதுக்கு அடுத்ததா மதி. சந்திரன் அடிப்படையில இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? கோச்சாரம் அடிப்படையா. அதான் வந்து மதியின் அடிப்படையில. அது போக உங்களுடைய ஜாதகத்தில உங்க ராசிக்கு சந்திரன் உங்க ராசின்றது சந்திரன். சந்திரன் எங்க இருக்கிறாரோ, அவர சுத்தி ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு சொல்லக்கூடிய பலன். அதுபோக கதி. கதின்றது வந்து சூரியனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்தில சூரியன் எங்க இருக்கிறாரு, அவர சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து தான் உங்களுக்கான துல்லியமான, சரியான பலன குடுக்க முடியும். இப்ப நம்ம இந்த காணொளியில பார்த்திருக்கிறது ராசி அடிப்படையிலான பலன். அதுபடி பார்த்தாச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, அடுத்து ஃபர்தரா முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா? நடக்காதா? இது செய்யலாமா? கூடாதா? இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.